ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சுகர் நோயாளிகள் எலும்பு பலம் பெற சாப்பிட வேண்டிய 10 உணவுகள் என்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சுகர் நோய் இருந்தா எலும்பு பலவீனம் வருமா? அடிக்கடி கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி வருதா? எளிதா எலும்பு முறிவு ஆகுதா? இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் என்னன்னா, டயபெட்டிக்ஸ் இருந்தா உடம்புல கால்சியம் அப்சர்வ் ஆகுறது குறையும். அதனால எலும்புகள் மெதுவா பலவீனமா மாற ஆரம்பிக்கும். ஆனா கவலை வேண்டாம், மருந்து இல்லாம சரியான உணவுகள் எடுத்துக்கிட்டா எலும்பையும் பலப்படுத்தலாம், சுகரையும் கட்டுப்படுத்தலாம். இன்னைக்கு அந்த டாப் 10 ஃபுட்ஸ் என்னென்னங்கிறத ஒண்ணு ஒண்ணா தெளிவா பார்க்கலாம். ஃபுட் நம்பர் 1 பாலும் தயிரும் தான். பால், தயிர்ல கால்சியம், விட்டமின் டி, புரோட்டீன் நிறைய இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, லோ ஃபேட் மில்க்கும் லோ ஃபேட் கர்டும் மட்டும் எடுத்துக்கோங்க. ராத்திரியை விட காலையிலயும் மதியானமும் பாலும் தயிரும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எலும்பு வலு அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், பிளட் சுகர் ஸ்பைக் ஆகாம பாத்துக்கும். பால் எடுத்துக்கும் போது சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபுட் நம்பர் 2 எள்ளு தான். நம்ம ஊர் சூப்பர் ஃபுட்னா அது எள்ளு தான். எள்ளுல கால்சியம், மெக்னீசியம், சிங்க் நிறைய இருக்கு. எப்படி சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எள்ளு பொடி பண்ணி வச்சு சாப்பிடலாம். இட்லி பொடி கூட நீங்க எள்ளு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எள்ளு சாதம் செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி காய்கறி சாலட் செய்யும் போது அதுல ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு எள்ளை தூவி விட்டுட்டு அதையும் நீங்க எடுத்துக்கலாம். அளவோட தான் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் போதும். எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபுட் நம்பர் 3 முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை நம்ம எலும்புக்கு மருந்து மாதிரி செயல்படும். முருங்கைக்கீரையில கால்சியம், அயன், விட்டமின் கே எல்லாமே அதிக அளவுல இருக்கு. சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும். வாரத்துக்கு 2-3 தடவை எடுத்துக்கலாம். நீங்க முருங்கைக்கீரை குழம்பு வச்சு சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், முருங்கைக்கீரை சூப் வச்சும் சாப்பிடலாம். குறிப்பா பெண்களுக்கும் வயசானவங்களுக்கும் ரொம்ப அவசியம். ஃபுட் நம்பர் 4 பாதாம். பாதாம் ஸ்மால் நட் தான், பட் பிக் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. கால்சியம், ஹெல்த்தி ஃபேட், மெக்னீசியம் நிறைய இருக்கு. ராத்திரி நீங்க 4-5 பாதாம ஊற வச்சுட்டு காலையில தோல் உரிச்சிட்டு நீங்க சாப்பிடலாம். இதனால நமக்கு எலும்பு நல்ல பலமா இருக்கும், நரம்பு பலப்படும், சுகரை ஸ்டெபிளா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுட் நம்பர் 5 சோயா தான். சோயால பிளான்ட் புரோட்டீன், கால்சியம் அதிக அளவுல இருக்கு. நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சோயா பீன்ஸ் உங்களுக்கு பச்சையா கிடைக்கும். நீங்க அதையுமே பொரியல் பண்ணி சாப்பிடலாம். சோயா பால் கிடைக்கும், சோயா பால் குடிக்கலாம். சோயா ஜங்க்ஸ் நீங்க சாப்பிடலாம், ஆனா அளவோட தான் சாப்பிடணும். இதனால நமக்கு எலும்பு அடர்த்தி, போன் டென்சிட்டி அதிகரிக்கும். ஃபுட் நம்பர் 6 மீன் தான். குறிப்பா நீங்க சார்டின், மத்தி, சால்மன் எடுத்துக்கலாம். இதுல விட்டமின் டி, ஒமேகா 3 அதிக அளவுல இருக்கு. கால்சியம் அப்சர்வ் ஆக விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஆனா டீப் ஃப்ரை வேண்டாம், கிரில் பண்ணி எடுத்துக்கலாம், இல்ல மீன் குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஃபுட் நம்பர் 7 முட்டை தான். முட்டை மஞ்சக்கருல விட்டமின் டி இருக்கு. ஒரு நாளைக்கு 1 முட்டை போதும். பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மசில் பிளஸ் போன்ஸ் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. ஃபுட் நம்பர் 8 பயறு வகைகள் தான். கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, ராஜ்மா இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இதுல பிளான்ட் புரோட்டீன், கால்சியம், ஃபைபர் அதிகமா இருக்கு. சுகர் லோவா உயரும். அதே மாதிரி எலும்பு வலு கூடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபுட் நம்பர் 9 பழங்கள் தான். நெல்லிக்காய், கொய்யா, ஆரஞ்சு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இதுல விட்டமின் சி அதிக அளவுல இருக்கு. கொலாஜன் உருவாக்க உதவும். போன் ரிப்பேருக்கு ரொம்ப முக்கியம். ஜூஸ் வேண்டாம், பழமா சாப்பிடுங்க. ஃபுட் நம்பர் 10 சூரிய ஒளி, தண்ணீர். உணவு மட்டுமே போதாது. காலையில நீங்க 15-20 நிமிஷம் வெயில்ல நிக்கணும். அதோட போதுமான தண்ணீர் ஒரு நாளைக்கு நீங்க குடிக்கணும். விட்டமின் டி நேச்சுரலா நமக்கு கிடைக்கும். கால்சியம் உடம்புக்குள்ள போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன இந்த 10 உணவுகளையுமே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடம்புல கால்சியம் நல்லா உயரும். அதுவும் சுகர் பேஷண்ட் இந்த உணவை கண்டிப்பா எடுத்துக்கணும். எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பாத்தீங்கன்னா, அதிகமா சர்க்கரை எடுக்கக்கூடாது, சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கக்கூடாது, எக்ஸஸ் டீ, காஃபி எதுவுமே எடுக்கக்கூடாது, புகைப்பழக்கம், மது பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது எல்லாமே கால்சியமை வெளியே தள்ளக்கூடியது. ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் இருந்தாலுமே நம்ம எலும்பை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களோட உணவு முறையும் லைஃப் ஸ்டைலையும் மாத்திக்கணும். நான் சொன்ன இந்த 10 உணவுகளை எப்படியாச்சும் உங்க உணவுல சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.